வணக்கம். இதில் வந்துட்டு சினிமா ஆர்டிஸ்ட் பற்றி தான் நான் வந்துட்டு சொல்ல வந்தேன். சினிமா ஆர்டிஸ்ட்டுக்கும் நமக்கும் என்னம்மா சம்மந்தம் இருக்குது? ஏன்னா இதுக்கு நீங்கள் அவளை பற்றிலாம் பேசுகிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி கிடையாது. நல்ல விஷயங்கள் யார்கிட்ட இருந்தாலுமே அதை நம்ம எடுத்துக்கணும் இல்லைங்களா? எடுத்து நமக்கு எப்படி அது வந்து பயன்படுமோ அந்த மாதிரி நம்ம செயல்படுத்திக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக அந்த கையை விஜய் அம்மாவை வந்துட்டு நான் பார்த்தேன், ஒரு ஹோட்டலில் பார்த்தேன். அவங்க வந்துட்டு அவங்க கருப்பு தான், அவங்க வந்து அவங்க ஆனால் கருப்பு தான். அவங்க மேக்கப்லாம் அவங்க பண்ணவே இல்லை. அப்படி நார்மலாக தான் வந்து வந்தாங்க. அவங்க பிள்ளைங்களோட வந்திருந்தாங்க சரிங்களா. அந்த ஹோட்டலில் எனக்கு அவங்களை பார்த்த உடனே போய் பேசணுன்ட்டு எனக்காக பக்குன்ட்டு இருக்குது. ஏன்னா எங்கள் சாருக்கு அதெல்லாம் பிடிக்காது சரிங்களா. எங்கள் சாருக்கு அதெல்லாம் நான் யாரு கூட பேசுகிறது பழகிறது இதெல்லாம் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு நல்லாவே தெரியும். நான் சும்மா என்னுடைய அன்பு வந்துட்டு அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்ட்டு அவ்வளோ வந்துட்டு ஒரு பொசிஷனஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அம்மா டைப்புங்க சார். அதே மாதிரி நான் ஃப்ளைட்டில் கூட ஒன் டைம் நான் வந்துட்டு இந்த உன்னிகிருஷ்ணன் சார் இருக்கார்ல, ஆமாம் உன்னிகிருஷ்ணன் நல்லா பாடுவார்ல, அந்த ரோஜா ரோஜா பாடலாம் நல்லா பாடிக்கிறதில்ல, அந்த 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 அவருடைய வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட பேசணும்னு நானா அப்படியே வந்துட்டு துடிக்கிறேன். இங்கே சாரு கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. எனக்கு அந்த சார் என்னை பார்த்துட்டு சிரிக்க. அவர் எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்களா அந்த அந்த ஒரு வந்து ஒரு 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 ஸ்டேஜில் வந்துட்டு இருக்கவங்க, அவங்க எப்பயுமே அவங்க வந்துட்டு அந்த ஒரு ஸ்மைலிங் ஃபேஸு, அந்த பொது மக்கள்கிட்டங்க அவங்க வந்து அவங்களுக்கான அங்கீகாரத்தை எப்பயுமே அங்கே பெற மாதிரி தான் அவங்க வந்துட்டு பிஹேவ் பண்ணுவாங்க சரிங்களா. அந்த சாரும் என்னை பார்க்குறாரு, எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்குறதையோ அவர் பார்க்குறாரு, எங்கள் வீட்டுக்காரர் சும்மா சொல்கிறதையோ அவர் பார்க்குறாரு. நான் திரும்பவும் அந்த சாரை பார்க்குறேன், அந்த சாரை என்னை பார்த்து சிரிக்கிறாரு. அண்ணா சரின்ட்டு நான் வந்து இப்போ சோகமாக நான் வந்துட்டேன் வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா, அந்த கேவிஜி அம்மா இருக்காங்கள்ல, அந்த அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். நான் அப்பயும் போயிட்டு அவங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது யாருமே கண்டுக்கவே இல்லை சரின்ட்டு நானும் வந்துட்டு பேசாமல் வந்துட்டேன் சரிங்களா. அப்போ நான் சொல்ல வந்துட்டு என்ன அப்படின்னா, இவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்போது ஒரு டான்ஸ் ஆடணும் அப்படின்னா அது சும்மா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. கை காலெலாம் வந்துட்டு எப்படி தான் வலிக்கும் தெரியுமா. அந்தளவுக்கு அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய உடல் உழைப்பை கொடுத்து அந்த அந்த இந்த வேலையை செய்கிறாங்க. ஒரு படத்தில் எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் சரி, ஒரு பாட்டு பாடுறது, இல்லை ஒரு டான்ஸ் ஆடுறது, இல்லை நடிக்கிறது, எல்லாத்துக்குமே ஆனால் அவங்களுடைய அந்த உழைப்பு அவங்க வந்து தராங்க. ஆனால் அந்த உழைப்பை நம்ம பார்க்கவே மாட்டாங்க இல்லையா. நம்ம இந்த மேலோட்டமாக அவங்க அந்த படத்தில் அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க, என்னவா நடிச்சிருக்காங்க. அவங்க நல்ல ரோல் நடிச்சிருந்தாங்கன்னா அவங்க ஒன்றும் அப்படி சொல்லுவோம். அவங்க வந்து ஒரு கெட்ட ரோல் நடிச்சிருக்காங்கன்னா அவங்கள வந்து திட்டிகிட்டு வரோம் இல்லையா. அதெல்லாம் அவங்க வந்து பெருசாக எடுத்துக்கிறாங்களா? இல்லை. அதே மாதிரி வந்துட்டு ஒரு டான்ஸ் வந்துட்டு ஆடுறாங்கன்னா யாராக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைங்க கூட சரி இந்த டான்ஸ் ஆடுறாங்கன்னா நம்ம அந்த உடம்பு தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அந்த உடம்பு தான் பார்க்குறோம். ஆனால் அதுக்காக அந்த ஆன்மா அந்த உடலை வச்சு அவங்க எவ்வளோ வந்துட்டு ஒரு துன்புறுத்தி அவங்கள வந்து அவங்க தயார் பண்ணிக்கிறாங்க சொல்லுங்கள். அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க வந்துட்டு வாக்கி பிடிச்சி எதுவும் சாப்பிட முடியாது. ரொம்ப வந்துட்டு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வந்துட்டு ரொம்ப இருக்கணும். அவங்கக்கிட்ட பொது இடத்துல போயிட்டு அவங்க யார்கிட்ட போய் பேச முடியாது. ஏன்னா மக்கள் வந்துட்டு அவங்களுக்குன்ட்டு ஒரு இமேஜ் வந்து வச்சுருப்பாங்க சரிங்களா. அதை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க சரிங்களா. அந்த ஸ்ரீவித்யா அம்மா கூட கடைசியில் கேன்சர் வந்துட்டு வந்தப்புறம் அவங்க வந்து வெளியில் அவங்க ஃபோட்டோ ஒன்று கூட வராமல்
அவர் கமல் இருக்காங்க இல்லையா, கமல் ஆக்டர் கமல், அவர் 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 பார்த்துக்கிட்டாரு. சரிங்களா, அவர் பார்த்துக்கிட்டாரு. அதாங்க இந்த சினிமா ஃபீல்டில் இருக்கவங்க எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க தெரியுங்களா. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ இது வந்து ஒரு 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 தாங்கி பிடிக்கிறாங்க. சரிங்களா, ஒருத்தவங்க வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அது மாதிரி வந்து ஒரு அவங்களா நினச்சி அவங்கள பார்த்துக்கிறாங்க. அது நம்ம எல்லாக்கிட்டேயுமே வேணுங்க, நம்ம எல்லா மனிதர்கிட்டையுமே வேணும். சரிங்களா, அதுதான் நியாயம், அதுதான் தர்மம், அப்படி தான் இருக்கணும். நமக்கு என்ன அப்படின்ட்டு நம்ம மாட்டுட்டு நம்ம உட்காந்துருக்கிறதுக்கு நம்ம என்ன வந்து வந்து மணிமனுஷா நம்பலாம் சொல்லுங்கள். நமக்கு வந்து ஒரு 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 மனது இருக்குது, நமக்குன்ட்டு சில கடமைகள் இருக்குது இல்லையா. இதெல்லாம் நம்ம இனி வரும் காலங்களையாவது நம்ம கொஞ்சம் இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு நம்ம வந்து செயல்படுத்தணும். என்ன செய்யுங்களா, இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்க சாமியை கொண்டு வராங்க. சரிங்களா, அவங்க பிள்ளைங்களை இவங்க நல்லா வந்து ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு சிஇஓ, அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய வந்து ஒரு கெஸ்டட் ஆஃபீஸர் லெவலில் அவங்க வந்து கொண்டு போகிறாங்க. சரிங்களா, இவங்க அந்த காசை வச்சு இவங்க அந்த மாதிரி தனக்கு கிடைக்காத அங்கீகாரம் நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு அவங்க அந்த மாதிரி வந்துட்டு செய்கிறாங்க. சரிங்களா, அது வந்து ஒரு பாராட்டப்படக்கூடிய வந்து ஒரு விஷயம் அது. சரிங்களா, இப்போ நம்மளும் சரி, நம்ம இந்த ஆக்டர்ஸ் இவங்களை வந்து நமக்குள்ளே வந்து ஒருத்தவங்கள நினச்சி இப்போல்லாம் பேசுகிறோம் நம்ம. ஆனால் அவங்கள வந்து ஒரு ஹைட்லேயே வச்சுக்கிறோம். ஒரு நமக்கு மேலே ஒருத்தவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம அவங்கள வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸ்க்கு அதிகமான வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன் நம்ம தர மாட்டேங்கிறோம். அவங்களுடைய ஃபேமிலி விஷயங்களையும் சரி, இல்லை அது அவங்களுடைய அந்த சுமிதா வந்துட்டு வந்து அந்த சூசைட் பண்ணுறதுக்கான காரணமே வந்துட்டு இதுதான். ஏன்னா இவ்வளோ பெரிய வந்து ஒரு பரந்த உலகத்தில் அவங்க மனைவிட்டு பேசுகிறதுக்கு ஒருத்தர் கூட மாதிரிலாம் போயிட்டாங்க. சொல்லுங்கள், ஒருத்தவங்க வந்துட்டுங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இது பண்ணிக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை அவங்க யார் கொடுக்கணும்னு நினச்சாங்களோ, இல்லை அவங்க யார் நம்பி வந்தாங்களோ, இல்லை யார் நம்பி அங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல அவங்களுக்கு கிடைக்கல. அப்போது அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம இருக்கிறதே வேஸ்ட்டு, இனிமேல் நம்ம எதுக்கு இருக்கணும், அந்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்து ஒரு தாட்டுக்கு போகிறாங்க. அப்போ வந்து என்ன அது வந்து இதுதான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு நிலைக்கு வந்து காரணமாக இருக்குது. அந்த அனுராதா அப்படிங்கிற அந்த டான்ஸை கூட சொன்னாங்க. அவங்க 2 பேரும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா, அந்த சுமிதாவும் அனுராதாவும் நல்ல டான்ஸர்ஸ் அவங்க. அப்போது அவங்க வந்துட்டு அவங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து முடிச்சுட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாக, ரொம்ப வசதியாக இருந்ததுனால அப்படி டயர்டாக போய் படுத்துட்டாங்களாம் பெட்டில். இந்த மாதிரி காலை வந்துட்டு வந்தது கூட அவங்க கவனிக்கலை போல். புரியுதுங்களா, அவங்களுடைய நிலைமை அந்த மாதிரி வந்துட்டு இருந்ததுக்கு. ஏன்னா அவ்வளோ உடம்பு வலிக்குங்க, அப்படி வலிக்கும் உடம்பு. அது சொல்ல ஒரே ஸ்டெப்பையே நிறைய டேக் எடுப்பாங்க. நமக்கு ரொம்ப அசந்து போயிடும். சரிங்களா, அந்த சினிமா ஃபீல்டு வந்து நடிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஒரே டேக்கை எத்தனை முறை சொல்லுவீங்க, அதே ஃபீலிங் குறையாமல் சொல்லணும். இதெல்லாம் கூடும்போது தான் தெரியுமா. என்ன கூட சரி, நான் காலேஜ் சேர்ந்த புதுசில் அந்த கொடியிலே மல்லிகைப்பூ இந்த பாட்டை நான் வந்து நல்லா பாடுவேன். அப்படி அச்சஸ்லாம் அதே மாதிரி பாடுவேன். நான் அதை கேட்டுட்டு இந்த பிள்ளைங்க என்ன ரிப்பீட்டடாக பாட சொல்லிகிட்டே இருந்தாங்க. நானும் முடிஞ்ச ஒரு 10 முறை கூட பாடிட்டேன். அப்போ புதுசாக வந்து யார் சீனியர் பிள்ளைங்க அண்ணா திடீர்னுட்டு இன்னும் சீனியை வந்துட்டு அந்த பணிக்கிட்ட சொல்கிறாங்க, இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு அப்படியே போராடி அப்படின்னு சொன்னாங்களா. உடனே அந்த பொண்ணு வந்து அப்படியா, அது அப்படி பாடு பார்க்கலாம், பாடு அப்படின்னு சொல்கிறாங்க.
எனக்கா இன்னும் எத்தனை மணி எவ்வளோ நேரமாக நான் பாடுறது? கிட்டத்தட்ட 10 மணி ஆயிடுச்சு. நான் சரி நான் பாட ஆரம்பித்தேன். பாடும்போது சொன்னேன், நீ ஃபஸ்ட்டு நீ எப்படி பாடினியோ அதே மாதிரி தான் போடணும், கொஞ்சம் கூட அந்த ஃபீலிங்ஸ் குறையவே கூடாது அப்படிங்கிறாங்க. சரிங்க சரிங்க அப்படின்ட்டு நான் அதே மாதிரி தான் பாடினேன். சரிங்களா? அப்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு அந்த முக பாவனை, அந்த ஒரு எதுவுமே வந்து குறையவே கூடாது. குறையாமல் எத்தனை டேக் இருந்தாலுமே அதை அப்படியே பண்ணணும். இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? அதனால் யாருடைய உழைப்புமே நம்ம மதிக்கணும். நம்ம யாரும் எந்த ஒரு லேடிஸுமே நான் தானாக வாண்டடாக நான் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கேன், இந்த மாதிரி செய்யலான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? எல்லாமே அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும். அவங்க பிடிச்ச மாதிரி எல்லோரும் நடத்துக்கணுன்னாங்க. எல்லாம் ஆமாக்குன்னு நடக்கும். சரிங்களா? அவங்க ஏன் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு மாறுறாங்க சொல்லுங்கள். அவங்கள சுற்றி இருக்கிற சமுதாயம் சுற்றி இருக்க மாட்டேங்குது. இதெல்லாம் தப்பு இல்லை, பரவாயில்ல விடு, இதெல்லாம் தப்பு இல்லை. நம்ம ஒரு ஹை லெவலுக்கு போகணும், நிறைய காசு சம்பாதிக்கணும், அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாதுன்னா நம்ம இதெல்லாம் வந்து சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். சரியா? ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள வந்துட்டு ஒரு செயல்படுத்துகிறாங்க. அவங்க செயல்படுறாங்க. சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அங்கீகாரம் நம்ம அந்த பொதுமக்கள்கிட்ட அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. சரிங்களா? அவங்களாம் கெட்டவங்க கிடையாது, அவங்களாம் ரொம்ப 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 நல்லவங்க, தியாகிகள். என்னை கேட்டால் அவங்களாம் தியாகிகள் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஓகே, நன்றி.